கச்சத்தீவை கொடுக்க முடியாது, உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என்று இலங்கையின் அமைச்சர் அவர் இப்பொழுது விஜய் அவர்களுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார். உண்மையிலே கச்சத்தீவை மையப்படுத்தி பேசப்படுகின்ற பல விடயங்கள் அரசியல் லாபத்திற்காக பேசப்படுகிறதா, கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடுதான் இந்தியா பயணித்து கொண்டிருக்கின்றதா, அல்லது இலங்கை ஆட்சியாளர்கள் சொல்வது போல ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு உரிமை இல்லாத ஒரு பொருளாக கச்சத்தீவு மாறிவிட்டதா என்கின்ற பல கேள்விகள் இந்த கச்சத்தீவை மையப்படுத்தி எடுத்து வைக்கப்படுகின்றன. எனவே அது சார்ந்த பல விடயங்களை குறித்து நாம் அறிய வேண்டியது இருக்கின்றது. கச்சத்தீவு எப்படி கொடுக்கப்பட்டது என்கின்ற விடயத்தை குறித்த செய்திகள் நம்முடைய செவிப்பறைகள் குளிர்ந்து போகக்கூடிய அளவிற்கு பல முறை கேட்டு அதை குறித்த செய்திகளை உள்வாங்கி கொண்டு விட்டோம். ஆனால் கச்சத்தீவு மீட்பு என்கின்ற விடயத்தின் பின்னணியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது என்ன? உண்மையிலே கச்சத்தீவை மீட்பதற்கான எண்ணத்தோடு தான் இன்றைய இந்தியாவின் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா? விஜய் அவர்கள் குறிப்பிட்டது போல கச்சத்தீவு மீட்டெடுக்கக்கூடிய பொருளா, அல்லது கச்சத்தீவு வாக்கு வங்கிகளை மையப்படுத்திய ஒரு களமாக தமிழக அரசியல் களத்தில் அது பேசுபடு பொருளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா? இதுதான் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கின்றன. இந்த கேள்விக்கான விடைகள் அனைத்தையுமே இந்த காணொளியில் மிக மிக தெளிவாக பார்க்கலாம். எனவே இந்த காணொளியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள், இப்படி ஒரு வலையொலி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து அதை முன்னிலைப்படுத்தக்கூடிய களத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஆதரவு தெரிவிங்கள் என்று நீங்கள் எடுத்து வையுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் எங்களுடைய வளர்ச்சிக்கு களம் அமைக்கும். இந்த காணொளியில் கச்சத்தீவை மையப்படுத்தி விஜய் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துகள், அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் அதிர்வலைகள் என்ன, இவைகளை மையப்படுத்திய செய்திகளை நாம் பார்க்கலாம். முதலாக கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட விடயம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இன்றைய இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறதா என்றால் எடுத்திருக்கிறது. இந்திய அரசாங்கத்தில் இணையமைச்சராக இருந்த சிங் என்பவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் இருக்கிறது. அவர், நாங்கள் சர்வதேச சட்ட ஆலோசகர்களோடும் சர்வதேச சட்டத்தின் படியும் கச்சத்தீவை மீட்டு எடுக்க முடியுமா என்கின்ற களத்தில் நாங்கள் ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான நகர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்களை குறித்து ரணில் விக்ரமசிங்கேயிடம் நாங்கள் பேசி இருக்கிறோம் என்ற கருத்தை சிங் என்கின்ற ஒரு இணையமைச்சர், இந்தியாவின் இணையமைச்சர் எடுத்து வைத்தார். அப்பொழுது இந்த செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டன. கச்சத்தீவு மீட்டெடுக்கப்படுவதற்கான ஒரு களத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியும், தமிழகத்தின் மாநில தலைவராக அப்பொழுது ஆளும் கட்சி, டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களும் இந்த விடயத்தை அழுத்தமாக பதிவிட்டிருந்தார். மத்திய அரசை பொறுத்த மட்டில் கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கான களத்தோடு முன்னேறி கொண்டிருக்கின்றது. விரைவில் கச்சத்தீவு மீட்டெடுப்பதற்கான ஒப்பந்தங்கள் எழுப்பப்படலாம் என்கின்ற செய்திகளை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அப்படியென்றால் கச்சத்தீவு மீட்பு என்கின்ற விடயத்தில் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு அதற்கான களத்தை எடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் தமிழகத்தில் பேசப்படுகின்ற அரசியல் களத்திற்குள் கச்சத்தீவு என்கின்ற வார்த்தை எப்படி அடிக்கடி உபயோகப்படுத்தப்படுகின்றது? அந்த கச்சத்தீவு என்கின்ற வார்த்தை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் வாக்கு வங்கிகளை பெருக்குவதற்கான ஒரு களத்திற்காக அவைகள் உபயோகப்படுத்தப்படுகிறதா? இது எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றார்கள். அந்த தீர்மானம் என்னவென்றால், கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும்,
கச்சத்தீவை மீட்டெடுத்து தமிழக மீனவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். அதற்கு காரணம் கச்சத்தீவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆலயத்திற்கு செல்வதற்கு அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும், இவ்வளவு பேர்தான் செல்ல முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இலங்கை அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய காரணத்தினாலும் ஜெயலலிதா அவர்கள் அதை ஒரு தன்மான பிரச்சனையாக நினைத்து கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை அவர் தன்னுடைய சட்டசபையிலே அதை கொண்டு வருகின்றார். ஆனால் அதற்கு பின்பும் பல முறைகள் கச்சத்தீவை மையப்படுத்தி ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்கின்றார். ஆனால் அதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை. அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவர்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கோட்பாடுகளில் கச்சத்தீவை மையப்படுத்திய விடயம் ஒவ்வொரு முறையும் பேசுபடு பொருளாக கொண்டு வரப்படுகிறது. ஆனால் அவை நடைமுறை கண்டிருக்கிறதா என்றால் இல்லை. தற்பொழுது விஜய் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து, விஜய் அவர்களை பொறுத்தமட்டில் அரசியல் களத்தில் இப்பொழுது முதலாக கால் பதித்திருக்கின்றார். ஆனால் நெடுங்காலமாக ஈழத்தமிழர்கள் விடயத்தில் ஒரு தனி கவனத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுகின்ற விஜய் அவர்கள் கச்சத்தீவு விவகாரத்தை முன்பிலிருந்தே ஒரு அழுத்தமான ஒரு பார்வையோடு பார்க்கக்கூடிய மனிதர். கச்சத்தீவை மீட்டெடுத்தால் தமிழக மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். காரணம், 800 மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற பதிவு இருக்கின்றன. தமிழ் மக்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் கச்சத்தீவு தமிழர்கள் கையில் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதி எடுத்திருக்கக்கூடிய விஜய் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். அதுவும் தன்னால் கச்சத்தீவை மீட்டு தர முடியும் என்று அவர் குறிப்பிடவில்லை. இந்திய பிரதமரே நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்தால் நாங்கள் உங்களுக்கு நன்றி உடையவர்களாக இருப்போம் என்று மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார். இது வாக்கு வங்கியை மையப்படுத்தி விஜய் அவர்கள் எடுத்து வைத்தாரா என்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது விஜய் அவர்கள் தன் உணர்வு பூர்வமாக இந்த கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார் என்பதைத்தான் அவரை சார்ந்தவர்கள் கருத்துகளாக எடுத்து வைக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது இலங்கை ஆட்சியாளர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்யப்படுகின்றது. கச்சத்தீவு மீட்பு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களுடைய வாக்குகளை மையப்படுத்தி இந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். இதற்கெல்லாம் இலங்கை பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. இலங்கையை பொறுத்தமட்டில் எச்சூழலிலும் கச்சத்தீவை திருப்பி கொடுப்பது என்கின்ற நிலைப்பாடு இல்லை என்பதை அவர் அழுத்தமாக பதிவு செய்கின்றார். அப்படி என்றால் கச்சத்தீவு விடயம் இலங்கை ஆட்சியாளர்கள் குறிப்பிடுவது போல வாக்கு வங்கிக்கான ஒரு அரசியல் களமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. ஆனால் முன்பு மத்திய அரசு அதை மீட்டெடுப்பதற்கான களத்தை எடுத்தது என்கின்ற செய்தி உண்மை என்றால், சர்வதேச சட்டத்திட்டம் அதற்கான களத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்பது உண்மை என்றால், கண்டிப்பாக கச்சத்தீவை மீட்பதற்கான களங்கூட வேகம் கட்டப்படலாம் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் என்பார்.